ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற ஐடிபிபி கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் நடக்குன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ட்ரேட்ஸ்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ ரிஸ்க் அலவன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஐடிபிபி பொறுத்த வரைக்கும் பார்டரில் தான் மோஸ்ட்லி ஒர்க் இருக்கும், ட்ரேட்ஸ்மேன் ஒர்க்குலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு தேவைப்படுமா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி வேலை இருக்கும், ஸோ சேலரி எவ்வளோ, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஐடி டெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷனை கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா 2024 ஜூலை. ஓகேங்களா? ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கேப் இருக்குது. ஓகேங்களா? 2026 நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 1 or 2 இயருக்கு மேலே இதுக்கு ஆகிடும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் திரும்ப வரதுக்கே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் நான் கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் படி ஜூலையில், ஓகேங்களா, ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. நம்ம எப்போ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னா, ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா, மினிமம், ஓகேங்களா, மினிமம் 500 வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நம்ம 1000 வேக்கன்சி கிட்ட கூட நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2 or 3 year கேப் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வேக்கன்சி அதிகமாகவே இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வேக்கன்சிக்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சி வரும் இந்த வாட்டி. ஸோ ட்ரேட்ஸ்மேன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குக்கு, பார்பர், வாஷர்மேன், டைலர், காப்லர், ஓகேங்களா, ஷஃபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டினர். ஓகேங்களா? ஸோ இந்த 7 விதமான போஸ்டிக்கு தான் நம்ம ட்ரேட்ஸ்மேனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவை தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவை தான். ஸோ அதேமாரி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டிஷ்ஷு நீங்கள் உங்களை சமைக்க சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா அவங்களே ஒரு டிஷ்ஷு தருவாங்க, இல்லை நீங்களே ஒரு டிஷ்ஷு எடுத்து சமைக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டில் பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு தயாரிக்கிற மாதிரி இருக்கும். குக்கு பொறுத்த வரைக்கும், பார்பர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முடிவெட்ட தெரியணும் கன்ஃபார்ம். ஸோ முடிவெட்ட தெரியலனா ஸோ வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ டெஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முடிவெட்ட சொல்லுவாங்க, ஷேவிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துங்க. அப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா டைலர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு துணி தைக்க தெரியணும். ஓகேங்களா? துணி தைக்கிறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? குக்குக்கு, பார்பர் அண்டு டைலருக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தைக்க சொல்லுவாங்க. ஸோ அது என்ன யூனிஃபார்ம் எதனா கிழிஞ்சிருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தைக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துங்க. வாஷர்மேன். ஓகேங்களா? வாஷர்மேனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ இருந்தாலும் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. எப்படி வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. காப்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ. ஓகேங்களா? ஷூ உங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிடணும், அதாவது தைக்க தெரிஞ்சிருக்கணும். பிஞ்சு இருந்துச்சுன்னா தைக்க தெரியணும். ஸோ ஷூ பற்றின நாலேஜும் உங்களுக்கு தெரியணும். டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டினர். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் பராமரிக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷஃபாய், கராம்சாரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்வீப்பர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஸ்வீப்பர் மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் இதுக்கு வந்து டியூட்டியே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, குக்குக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்பருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டைலர் அண்டு காப்லர், இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி தேவைப்படும். மீதி இருக்கக்கூடிய ட்ரேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே
வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆனால் ட்ரேட் டெஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க. எதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் பார்ப்போம். ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 85 சென்டிமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது இருக்கணும். ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான். ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங்கு 24 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகேங்களா, ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேட்டகரி அப்ளை பண்ண முடியாது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபைனல் மெரிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமில் 5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும், 24 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே height weight செஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்த்துங்க. ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ட்ரேட்ஸுக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜிகே, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ மொத்தம் 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் எந்த ஃபால்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சரி பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் மெரிட் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த 4 ப்ராசஸில் செலக்ட் ஆகி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதோடைய ஃபைனல் ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா? ஃபிசிக்கலில் கரெக்டாக எடுக்கணும், ட்ரேட் டெஸ்ட்டில், ரிட்டன் எக்ஸாம், மெடிக்கல். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ப்ராசஸ் கரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் மெரிட் பற்றி நீங்கள் பயப்பட தேவை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி 21,700 வரைக்கும் உங்களுக்கு சேலரி, பேசிக் சேலரி. அது போக உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, ட்ராவல் அலவன்ஸு, ரிஸ்க் அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக உங்கள் கைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீ யூனிஃபார்மு, மெடிக்கல் அண்டு குவார்ட்டர்ஸ் இது எல்லாத்தையும் தந்துடுவாங்க உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கேட்டதுக்கு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லாத பட்சத்தில் ஸோ எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கலையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லாத்தையும் நான் கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இதுதான் நான் வந்து இந்த ஐடிபிபி ட்ரேட்ஸ்மேன் பற்றி நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஜூன் இல்லைனா ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐடிபிபி கான்ஸ்டபிள் வந்து எஸ்எஸ்சியில் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ அதாவது எஸ்எஸ்சியில் வந்து இதுக்கான எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸாம் முடியாமல் எப்படி இந்த எக்ஸாம்லாம் வரும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஐடிபிபி வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். ஓகே, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு மட்டும்தான் எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணி ஆள் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ட்ரேட்ஸ்மேனுக்கெலாம் ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அவங்க தான் ஆள் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடிபிபி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ட்ரேட்ஸ்மேனுக்கு ஆள் எடுப்பாங்க. கான்ஸ்டபிள் ஜிடி தான் எஸ்எஸ்சி வந்து ஆள் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்லி டீட்டெயிலாக புரிஞ்சுக்குவீங்களா? ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் இது எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு தான் ஆள் எடுக்கும். கான்ஸ்டபிள் ஜிடி மட்டும்தான் எஸ்எஸ்சி ஆள் எடுப்பாங்க. ஸோ அதனால சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாரி டவுட்டில் கேட்குறீங்க, இது தெரிஞ்சுக்குங்க. சரி, ஓகே நண்பா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.